காவியாவை பார்த்ததுமே இவதான் என் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா பாக்குவத்தில் மாத்திக்கலாம். தரேன்னு சொல்லுங்க மாப்ள. காவியாக்கு இன்னும் 1 வருஷம் படிப்பு பாக்கியா இருக்கு. அவ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இதெல்லாம் பத்தி நான் யோசிக்க முடியும். Hello. Yes, Sujata here. Yes, ma'am. How are you? Really? Thank you. Great, ma'am. No, ma'am. I cannot take the credit for all this. It's a teamwork. Surely, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Attention, everybody. எல்லாரும் கொஞ்சம் இங்க வரீங்களா ப்ளீஸ்? எங்க மத்தவங்க எல்லாரும் எங்க? எல்லாரும் லஞ்சுக்கு வெளில போயிருக்காங்க மேம். ஓ, ஆக்சுவலி நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்கு தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ரீசன்ட் டைம்ல நம்ம பேங்கோட பிரான்ச்சஸ் எல்லாத்துலயும் ஆடிட்டிங் நடந்திருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நேஷனல் லெவல்ல இந்த பிரான்ச்சஸ்ல வந்து பெஸ்ட் மெயின்டெனன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு 10 பிரான்ச்சஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 10 பிரான்ச்சஸ்ல நம்ம பிரான்ச் 6th பொசிஷன்ல இருக்கு. ஆக்சுவலி மினிமம் ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுனால தான் நம்ம பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல 2nd பொசிஷன்ல இருக்கும். திஸ் இஸ் தி பிக் அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கும் அவங்க ஜாப் பொசிஷன் லெவல்ல 10 to 20,000 வரைக்கும் போனஸ் இருக்கு. இருங்க, இந்த நேரத்துல நான் கண்டிப்பா ஒருத்தரோட பேரை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். மிஸ்டர் முரளி. All the credit goes to you, Mr. Murali. You have done a great job. We are really proud of you. Thanks, ma'am. இதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் எல்லாரோடைய சப்போர்ட்னால தான் என்னால் வந்து ஆன் டைம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஆல் கிரெடிட் கோஸ் டு தி டீம். சரி, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடலாம். ஆனா ஸ்மால் பட்ஜெட் 3000 rupees only. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அப்ப சில்லுன்னு பீர்ல ஆரம்பிக்கலாம் மேடம். வாட்? சில்லுன்னு பாதாங்கீர்னு சொல்ல வந்தேன். அதான் தப்பா சில் பீர்னு சொல்லிட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதே கூட நம்ம ஈவினிங் வச்சுக்கலாமே. என்ன கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும், அவ்வளவுதான். நாங்க நீ யாரு சொல்றீங்க? மிஸ்டர் முரளியா ராமநாதன் தானே சொல்றீங்க? முரளி வேஸ்ட் மேடம். அந்த நல்ல பழக்கம்லாம் முரளிக்கு சுத்தமா கிடையாது. ஆனா கம்பெனி கொடுப்பான். அவனை தவிர மத்த மேல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் சொன்ன மேடம். சாரி ஐ கேனாட் என்டர்டெயின் திஸ். வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க. மேம், கிரீன்ஸ் ரோட்ல புதுசா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் திறந்திருக்காங்க. அங்க ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உங்க பட்ஜெட்லயும் இருக்கும். கிரேட் ஐடியா மிஸ்டர் முரளி. ராமநாதன், என்விஆர் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. அகெயின் கிரேட் ஜாப் கைஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக். முரளி, thank you very much. Thanks, ma'am. Congrats, Murali. Congrats. Thank you. Congrats. Thanks. Murali, great job. Great. Thanks, sir. இந்தப்பா.
அம்மா காமாட்சி தாயே, ஏமா என் வாழ்க்கையில எப்பவும் பிரச்சனைகளோடயே வாழற மாதிரி பண்ற? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கஷ்டங்களும் சரியாயிடும் சரியாயிடும்னு பொறுத்துக்கிட்டு போறேன். ஆனா திரும்பவும் ஏதோ ஒண்ணு புதுசா வந்து என் நிம்மதியை கெடுக்குதே. நான் பெத்த பொண்ணே, பெத்தவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு ஆபீஸ் போறப்போ அவ ரூம பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு போறான். அவ அப்படி பண்ணது என்னை யாரோ நடுத்தரவுல நிக்க வச்சு விளக்க மாத்தல அடிச்ச மாதிரி அவமானமா இருந்தது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சது கிடையாது. சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு இருந்தது இல்ல. என்னோட இன்னொரு பொண்ணு ராஜி திருட்டுத்தனமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு நிக்கிறத பார்க்கும்போது பெத்த அம்மாவ மனச கல்லாக்கிக்கிட்டு என்னால போக முடியுமா? ஆமா, உன்னை கும்பிடுற அத்தனை பேருமே உன் பிள்ளைங்க தானே. உன் பிள்ளைங்க கிட்ட வித்தியாசம் காட்டுவியா? தப்பு பண்ணிட்டு வந்து உன் கால்ல விழுந்து மன்னிச்சிடுமான்னு கதர்னா நீ காப்பாத்த மாட்டியா? அதத்தான் ராஜி விஷயத்துல நான் பண்ணேன். வேலைக்கு போய் சம்பாதிக்காததுனால வீட்டுல வாங்குற மளிகை சாமான்ல இருந்து எதுலெல்லாம் மிச்சம் பண்ண முடியுமோ அதுலெல்லாம் மிச்சம் பண்ணி அந்த பணத்தை அவ செலவுக்கு கொடுத்தேன். வீட்டுல என்ன எல்லாத்துக்கும் கமிஷன் அடிக்கிறேன்னு கேவலமா பேசினாலும் நான் பண்ணது ராஜிக்காகவும் அவ குடும்பத்துக்காகவும் தான். ஆனா அவ சுஜாதா ரூம்ல இருந்து பணத்தை திருடிட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிட்டா. என் குடும்பமே வெறுத்து ஒதுக்குன்னு அவளை பாவன்னு பார்த்து சேர்த்ததுக்கு என்ன அவமானத்துல தலை குனிய வச்சுட்டு போயிட்டா. இந்த விஷயத்த சுஜாதா கிட்ட சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும் ராஜியோட நிலைமை? சுஜாதாவுக்கு இருக்கிற கோவத்துக்கு அவளை ஜெயில தூக்கி வச்சுட்டு தான் மறு வேலை பார்த்திருப்பா. நான் இத்தனை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறேன். ஆனா துளி கூட அதை பத்தி கவலைப்படாம என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்க கூட நினைக்காம என் போனையே கட் பண்றா. இப்படிப்பட்டவளுக்கா நான் குடும்பத்தை பகைச்சுக்கிட்டு உதவுனேன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. ராஜியோட சுயநலம், நம்பிக்கை துரோகம், அங்க வீட்டுல சுஜாதா பண்ற அவமானம், கையால் ஆகாத புருஷன், மதிக்காத புள்ளன்னு அம்மா தாயே என் மனசே விட்டு போச்சு. ஒண்ணு, நான் இத்தனை வருஷமா படுற வேதனையையும் வலியையும் போக்கி நிம்மதியை கொடு. இல்ல இதுதான் நான் வாங்கி வந்த வரம்னா என்ன உன்கிட்டயே கூட்டிட்டு போயிடு. என்னால தாங்க முடியல. மீனாட்சியம்மா, நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம்மா. எப்படி இருக்கேள்? ரொம்ப நாளா கோயில் பக்கமே காணாமே. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் சாமி. ஏதோ இருக்கேன்னு இழுக்கிறச்சே ஏதோ பிரச்சனை உங்களை இழுத்தடிச்சுன்னு இருக்கிறதா தெரியறது. பிரச்சனை இல்லாத மனுஷால் இந்த லோகத்துல யாராச்சும் ஒருத்தரை சொல்ல முடியுமா? இந்த அம்பாள் காதுல உங்க பிரச்சனைகளை போட்டுட்டு போங்க. அகிலத்தையே காக்கிறவ உங்க ஆத்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாட்டாளா? போன வாரம் செவ்வாய்க்கிழமை ராஜியை பார்த்தேன். புருஷன் திரும்பி வேலைக்கு போறான். அம்பாளோட கருணையால இப்பதான் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு போனா. ராஜி கோயிலுக்கு வந்திருந்தாளா? ஆமா. நானும் அவகிட்ட பேசணும்னு ஒரு வாரமா ட்ரை பண்றேன். ஆனா அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. அவ வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? கவலையை விடுங்கோ. அவ அடுத்த தடவை வரச்சே நானே அவளை உங்ககிட்ட பேச வைக்கிறேன். போதுமா? இத பாருங்கம்மா, கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. இது வேணும் அது வேணும்னு அம்பாள்கிட்ட தனித்தனியா ரெக்வஸ்ட் வைக்காம மொத்தமா நீயே சரணாகாதின்னு அவ காலில் விழுந்துட்டேன்னா எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. கொடுங்கோ. யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணும்? அம்பாள் பேருக்கே பண்ணிடுங்க சாமி. வேஷா பண்ணிட்டா போச்சு.
வரே சாமி. ஐயோ, அந்த அம்மா பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்களே. எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. பர்ஸ் விழுந்ததை கூட பார்க்காம போறாங்க. அம்மா, இந்த பர்ஸ் உங்களுதான்னு பாருங்க. ஆமாங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்கம்மா. ஏய் சித்தார்த், நில்லு. சித்தார்த், ஏய் சித்தார்த். ரோமியோ, சைட் அடிச்சது போதும், மறைக்காம உண்மையை சொல்லு. திடீர்னு உன் பேரை லேடிஸ் வாய்ஸ்ல கேட்டதும் ஒரு செகண்ட் பயந்துட்ட தானே? சான்ஸே இல்ல. ஏய், நான் பார்த்தேன், உன் கண்ணுல பயம் தெரிஞ்சது. ஹலோ மிஸ், சும்மா கலாய்க்காதீங்க. 10:30 மணி வெயில்ல ஏதாவது பேய் பேர் சொல்லி கூப்பிடுமா? அதுவே நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஏதாவது புளிய மரத்து கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். சரி பேய விடு. இந்த அழகான பிசாசு எதுக்கு என்ன கூப்பிட்டுச்சு? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அதான் உன்னை ஓட்ட போட்டு 2 லிட்டர் பிளட் குடிக்கதான். பிசாசுன்னு சொல்ற, வச்சுக்கிறேன்டா உன்னை. அதான் நான் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டேனே, விஷயத்த சொல்லு. ஏய் டியூப் லைட், ஹைஃபை பண்ணுடா. சத்தியமா ரொமான்ஸ் மூவி எடுக்க நீ லாயக்கே இல்ல. அவ்வையா தான் உனக்கு கரெக்ட். ஹைஃபை பண்ணு. ஏய் பொண்ணு, ஹைஃபைலாம் கொடுக்கறத பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? 2 வருஷத்துக்கு என் கல்யாண பேச்சே எடுக்க மாட்டேன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா எங்க அப்பா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யார்கிட்ட சொன்னாரு? உங்க அம்மா கிட்டயா? இல்ல, நேத்து என் மாமா திடுதிப்புன்னு அந்த காலத்து வில்லேஜ் படம் மாதிரி அவர் பையனுக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்துட்டாரு. சொந்தம், செத்து போன பாட்டின்னு ஓவர் சென்டிமெண்டா பேசிட்டு இருந்தாரு. ஆனா அப்பா உறுதியா 2 வருஷத்துக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. சோ இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம விஷயம்லாம் இருக்கட்டும். உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ ஸ்டடீஸ்ல இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு.
எப்ப சார் மார்கழி பஜனையில சேர்ந்தீங்க? சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே ஜால்ரா அடிக்கிறீங்க சார். எங்க ஸ்டடீஸ நாங்க பாத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு மாமனார் வீட்டு போனஸா 2 இயர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது படம் பண்ணி ஆளாயிடுறா என் புஜ்ஜு குட்டில. கண்டிப்பா காவியா, என் தூக்கம், கனவு, சாப்பாடு எல்லாமே சினிமா தான். உன்னோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் ஐ வில் ஷூர்லி மேக் திஸ் ஹேப்பன். தேங்க்ஸ். ஹே, அங்க பாரு அப்பா. சரி வா கிளம்பு. இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட பேசிட்டே இருக்கணும், சிரிக்கணும், சாப்பிடணும், உன் தோல்ல சாஞ்சு தூங்கணும், சூடா காஃபி குடிச்சுக்கிட்டு ஃபீலிங்கா பேசணும். அப்புறம் அவ்வளவுதான். நல்ல பொண்ணா வீட்டுக்கு 6 மணிக்கெல்லாம் போயிடணும். நாளைக்கு இன்டர்னல் இருக்கு. சரி, எங்க போலாம்? ஏதாவது ஷாப்பிங் மால், ஃபீனிக்ஸ் இல்லனா எக்ஸ்பிரஸ் அவென்யூ போலாம். ஏதாவது மொக்கையா கூட்டம் இல்லாத படத்துக்கு போவோம். அங்கேயே சாப்பிடுவோம், விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம், கிட்ஸ் ஃபன் வேர்ல்டுல கேம்ஸ் ஆடுவோம். அம்மா பர்த்டேக்கு பிரசன்ட் பண்றதுக்கு அப்பா 2500 ரூபாய் கொடுத்தாரு. 1300 ரூபாய்க்கு டெம்பிள் ஜுவல்லரி வாங்கி அம்மாவை அசத்திட்டேன். பேலன்ஸ் 1200 ரூபாய் கையில இருக்கு. வா காலி பண்ணலாம். வண்டி எடு. இந்தா உன் வாலெட். நல்ல வேளை அவர் இன்னும் வரல. இல்லைன்னா தேவையில்லாம எதையாவது கேட்டு பிரச்சனை பண்ணுவாரு. எங்க போயிட்டு வர? உங்ககிட்ட தான் கேக்குறேன். மணி 12 ஆக போகுது. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு வர? காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கோயிலுக்கு கிளம்புன. அப்புறம் என்ன தெரியாத மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு? ஏ மீனாட்சி நில்லு. லேட்டா வந்துட்டேன். இப்ப என்ன ரொம்ப அவசரத்தை காட்டுற? காலையில 9:30 மணிக்கு கோயிலுக்கு போனேன். வீட்டுல இருந்து கோயிலுக்கு போறதுக்கு ஆட்டோல ஜானவாஸ்கார் மாதிரி ஸ்லோவா போனாலே 5 நிமிஷத்துல போயிடலாம். கோயிலும் ஏதோ மதுரை சிதம்பரம் மாதிரி பெரிய கோயிலும் இல்ல. சுத்தி வர்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆகுன்னு சொல்றதுக்கு இது சின்ன கோயிலு. அடி மேல அடி வச்சு நடந்தாலும் சரி, அங்க பிரதட்சணமே பண்ணாலும் சரி, கோயிலை நீ 1/2 மணி நேரத்துல சுத்தி வந்துடலாம். ஆனா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல அப்படி என்னமா கோயில பண்ணிட்டு இருந்த? யாராவது முக்கியமான ஆளோட கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்கோ? சும்மா போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்கறத நிறுத்துங்க. டைம் வச்சு பாத்துட்டு வர்றதுக்கு நான் ஒன்னும் சினிமாவுக்கோ டிராமாவுக்கோ போகல. ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? பணம் காசு வேண்டாம், நிம்மதியை கொடுன்னு சாமி கிட்ட அழுதுட்டு வரேன். நிம்மதி? அந்த சாமி நீ கேட்ட நிம்மதியை கொடுத்துச்சா? இருந்தா எனக்கும் கொஞ்சம் கொடுமா. ஏன்னா நான் உன் பெட்டர் ஆஃப் இல்லையா? அப்படி நிம்மதியை சாமி உடனடியே சாங்ஷன் பண்ணலன்னா கவலைப்படாத, நான் உனக்கு நிம்மதி ஏற்பாடு பண்றேன். எப்படின்னு கேக்குறியா? அதான் பொண்ணு விஜய் ஹைபிரிட் ரெக்கார்டு வாங்கிட்டு வராள்ல, அந்த மாதிரி அவள் நிம்மதி வாங்கி தர மாட்டாளா? எதுக்கு அனாவசியமா அவளை வம்புக்கு இழுக்கிறீங்க? நம்ம குடும்பமானம் சந்தி சிரிக்க போகுதுன்னு முக்கியமா உங்களுக்காகத்தான். இந்த வயசுல போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலைய வேண்டான்னு என் செயினை அடகு வச்சு அந்த பணத்தை கொடுத்து தொலைச்சேன்.
உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து பண்ண பாருங்க என் புத்திய. மீனாட்சி, அவசரப்படாத. எனக்காக அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தியா? அந்த அளவுக்கு என் மேல மதிப்பக்தியா? அம்மா புல்லரிக்குதுமா. ஆனா விஸ்வநாதன் இந்த பாய்ச்சாலாம் பலிக்காதுமா. கிட்டத்தட்ட 63 வருஷத்துக்கு முன்னாடியே கடா வெட்டி எனக்கு காது குத்திட்டாங்க. இந்த வயசுல நீ எனக்கு காது குத்த ட்ரை பண்ணாத. என்ன கேட்டா, சுஜாதா ரூம்ல காணாம போன பணத்தை எடுத்தது யாருங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்.